படுக்கையில் முடங்கிய நோயாளிகளுக்கு உதவும் வகையில் டாய்லெட் பெட் என்ற படுக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை வடிவமைத்தவர் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் என்ற ஆச்சரியத்துடன் டாய்லெட் பெட் பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் சரவணமுத்து. மனைவி கிருஷ்ணம்மா மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். நாகர்கோவில் செட்டிக்குளத்தில் சிறிய தொழிற்கூடத்தை அமைத்து அங்கு தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது மனைவி கருப்பை அறுவை சிகிச்சை முடிந்து படுக்கையில் இருந்த காலகட்டத்தில் சரவணமுத்துதான் அவரை முழுமையாக கவனித்துள்ளார். அந்த தருணத்தில்தான் காலமெல்லாம் படுக்கையிலேயே கிடந்து தவிக்கும் மனிதர்களின் சிரமத்தை எண்ணி வருந்தியுள்ளார். இதற்கொரு தீர்வை கண்டுபிடிக்க முயன்ற போது அவர் மனதில் உதயமானது டாய்லெட் பெட். தனது சிறிய தொழிற்கூடத்தில் டாய்லெட் பெட்டுக்கான செயல் வடிவத்தை தீட்டியுள்ளார். அதன்படி படுக்கையின் பட்டனை அழுத்தியதும் நடுப்பகுதியில் டாய்லெட் கோப்பை வந்துவிடுகிறது. மீண்டும் ஒரு முறை பட்டனை அழுத்தினால் சுத்தம் செய்ய தண்ணீர் வருகிறது. அதனையடுத்து டாய்லெட் கோப்பை நகர்ந்து பெட் சாதாரண படுக்கையாக மாறிவிடுகிறது. ஒரு டாய்லெட் பெட் தயாரிக்க 61,000 ரூபாய் செலவாகியுள்ளது. அந்த தயாரிப்பை அகமதாபாத்தில் உள்ள இந்திய ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பியுள்ளார். இந்த கண்டுபிடிப்பிற்காக கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் கையால் தேசிய விருதும் பெற்றிருக்கிறார் சரவணமுத்து. நிறைய பேருக்கு இது பயன்படக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னும் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கூடிய சீக்கிரம் ஒரு 3 மாதம் மார்க்கெட்டிங் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய இனோவேஷனும் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கட்டில் கண்டுபிடிச்சது வந்து இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம், வேறு எங்கேயும் இல்லை. அதனால தேசிய விருது கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் கூட அவங்களுக்கு கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் நாட்டுக்காண்டி அவங்க பண்ணுவாங்க. 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவரின் இந்த கண்டுபிடிப்பை சமூக வலைதளத்தில் பார்த்து இதுவரை 675 பேர் தொடர்பு கொண்டு டாய்லெட் பெட்டுக்காக ஆர்டர் கொடுத்துள்ளார்களாம். இதற்காக பெரிய நிறுவனத்துடன் இணைந்து செயல்படவும் முடிவு செய்திருப்பதாகவும், இதற்கு போதிய நிதி இல்லாததால் வறுமையில் வாடும் தனக்கு தமிழக அரசு உதவி செய்தால் படுக்கையில் வாழ்க்கையை கடத்தும் பலரது வாழ்க்கையில் பேருதவியாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் சரவணமுத்து. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசாத்.